நியூட்ரல் ஓட்டர்ஸ் படித்தவங்க நோட்டாவுக்கு 5 லட்சம் பேர் 5,20,000 பேர் என்னமோ போட்டிருக்காங்க நோட்டாவுக்கு. நோட்டாவுக்கு போட்டாங்கன்னா என்ன, அது நோட்டாவுக்கு போட்டவங்க படித்தவங்க தான் போட்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாக அவன் வாங்கியிருப்பான். அவன் நான் யாருக்கும் ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ எந்த நாட்டில் தான் இருக்கிற, நீ எந்த நாட்டில் இருக்கிற? இங்கே யாருமே இல்லையா? அன்புமணி உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ பத்திரிக்கை படிக்கிறது இல்லையா? டிவி பார்க்கறது இல்லையா? ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா தானே காட்டினாங்க அன்புமணி பற்றி இந்த டிவிலாம் நல்லா தானே சொன்னாங்க. இல்லை எங்கள் மக்கள் தொலைக்காட்சியாவது நீ பார்த்துருக்கலாம். இல்லை நோட்டை போடுறோம், 5 லட்சம் பேர் போடுறோம். இது ஜனநாயக நாடு. நான் யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அதை நான் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்குன்னு சட்டம் கொண்டு வரணும். எல்லாரும் கட்டாயமாக ஓட்டு போடணும். ஓட்டு போடாதவங்களே இருக்கக்கூடாது. ஓட்டு போடாதுன்னா அவங்களுடைய என்னென்ன ஐடி கார்டு என்னென்ன இருக்குதோ, ரேஷன் கார்டு, அந்த கார்டு, பாஸ்போர்ட்டு, அது இது எல்லாத்தையும் பிடிங்க. ஓட்டு போடாதவனுக்கு இல்லை தண்டனைன்னா ஒரு இப்போ இவங்க கொடுக்குறாங்களா 5,000 கொடுக்குறாங்களா 10,000 வச்சுரு. ஓட்டு போடாதவனுக்கு 10,000 அபராதம். பாவம் ஏழைங்க, படிக்க தெரியாத அவங்க பெண்கள், அவங்களுக்கு சாராயம் விற்றா என்ன விற்காப்பட்டா என்ன, அந்த நேரத்துக்கு 500, 300, 400 பார்க்குதுங்க. ஆனால் அதுங்க கரெக்டாக வந்து ஓட்டு போட்டுவிடுது. ஓட்டு போட இவங்க கொடுத்துட்றாங்க, முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க பணத்தை. அப்புறம் அன்னைக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அவன் பார்க்குறான், குடிமகன் பார்க்குறான், சரி நீ வாங்கிட்ட வச்சிரு, பத்திரமா வச்சிரு. இன்றைக்கி கடையெல்லாம் முதல்ல கொஞ்சம் வாங்கி வச்ச 3 நாளைக்கு முன்னால் வாங்கி வச்செல்லாம் தேர்ந்தெடுத்து நாளைக்கு அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும், அன்றைக்கே பிடிக்கிறான். ஆனால் அதுக்கு புரிய மாட்டேன்னுது. அன்புமணி போய் சொன்னார் எல்லா இடத்துலையும் பெண்களை 8,000 பேர் 10,000 பேர் 7,000 பேர் 5,000 பேர் உங்களை நான் காப்பாற்றுறேன், குடும்பத்தை நான் காப்பாற்ற மாட்டேன், ஒரு சொட்டையில் மனது இல்லாமல் பண்ணுவேன், 1 பைசா லஞ்சம் இல்லாமல். இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க. இந்த தேர்தல் என்ன சொல்லிச்சு, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வேண்டியது 300 ரூபா 500 ரூபா கூட கூட்டி கொடுத்தாக்கா, அதிகமாக போட்டு கொடுத்தா நாங்கள் ஓட்டு போடுறோம். அப்போ எதுக்கு தேர்தல்? இதுக்கு துணை போன ஊடகங்கள் அதான் இருட்டடி பண்ணிட்டாங்க. பிளாக் அவுட், கம்ப்ளீட் பிளாக் அவுட் அண்ட் அதர்ஸ். இத்தனை கட்சிகள்லாம் போட்டு 6 0 7 0 8 0 போட்டு அன்புமணி பேரை போடாமல் அண்ட் அதர்ஸ் மற்றவர்களும் அப்படின்னு மற்றவர்களில் அன்புமணி வராரு. பாட்டாளி மக்கள் கட்சி வருது. இப்போ இவங்க கூட சொன்னாங்க 5.3 3வது இடம். எனக்கு அது சொல்கிறதே பிடிக்கல, எனக்கு அது சொல்கிறதே பிடிக்கல இல்லையா? ஆனால் நானும் இந்த தேர்தல் சீர்திருத்தம் பண்ணாமல் காசு கொடுக்கறத தடுக்காமல் இன்னொரு தேர்தல் தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி இது ஒரு புற்றுநோய் மாதிரி கேரளாவுக்கும் பரவும், மேற்கு வங்காளத்துக்கும் பரவும், எல்லா இடத்துக்கும் பரவும், இந்தியாவுக்கே பரவும். இவங்க 2 பேரும் போய் பேசலாமே, ஜெயலலிதா அங்கெல்லாம் போய் பேசலாமே. ஜெயலலிதா இப்போ இந்த 5 வருஷத்தில் 11 இடத்துக்கு தான் 11 தரம் தான் வெளியே வந்துக்குது. போய் சொல்கிறது 4 தரம் இந்த கொடநாட்டுக்கு போயிருக்குது, 2-3 தரம் கேஸுக்கு வெல்த் கேஸுக்கு சொத்து குவிப்பு வழக்கு போயிருக்குது ஜெர்மனி. அப்புறம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தரம் போச்சா, ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தரம் போச்சு. தஞ்சாவூருக்கு பாராட்டு விழாக்கு ஒரு 11 தரம் தான் வெளியே போயிடுது. ஒரு முதலமைச்சர் இங்கேயே அது தொகுதியிலே வரலாம் அதெல்லாம் சொன்னாங்களே. இங்கே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆட்சி. இப்போ அதிகாரிகளை பற்றியெல்லாம் கூட நான் சொல்லியிருந்தேன், எப்படிப்பட்ட அதிகாரிகளெல்லாம் இப்போ போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ரொம்ப உத்தமர்கள் போட்டிருக்கிற அதிகாரிகளெல்லாம் சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ரொம்ப ரொம்ப உத்தமர்கள். இவர்களுக்கு பரிசு யார்? ஒபாமா வந்து கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரிகளை வைத்து ஆட்சி செய்கிற முதலமைச்சரை நான் அங்கிருந்து தனி விமானத்தில் வந்து பார்க்கிறேன் என்று
ஒபாமா அவர்களே, நீங்கள் இங்கே வருகை தர வேண்டும். ஆமாம், அந்த நிதிஷ்குமார் கூட நாங்கள் ஸ்பெஷலாக கூப்பிடலாம், பீகார்லேருந்து. அவர் கொஞ்சம் நல்ல ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. நிதிஷ்குமார், அகிலேஷ் யாதவ் இவங்களெல்லாம் கூப்பிடலாம். இங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் ஐயோ இங்கே வந்து இந்த மண்ணை வராதிங்கப்பா, நீங்கள் இங்கே வந்து இந்த மண்ணை மிதிச்சிங்கன்னு வச்சுக்க, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நிகழ வாய்ப்பு உண்டு. அதனால் இங்கே வரவே வராதிங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வைக்காதீங்க. இங்கே இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் முடிகிற வரைக்கும், இந்த 2 கட்சியும் ஒழிகிற வரைக்கும், அதை நாங்கள் ஒழிக்கிற வரைக்கும் இங்கே நீங்கள்லாம் வரவே வராதிங்க, யாரும் வராதிங்க. இங்கே சென்னையில் 6 தொகுதி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்போ என்னன்னா உங்களுக்கு இருக்கு, உங்கள் மனசில் என்னதான் இருக்குன்னு ஒன்றும் புரியல எனக்கு. இது கூட நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? இது கூட யோசிக்க மாட்டீங்களா? 5 மாசத்துக்கு முன்பு வெள்ளம் வருது, ஒரு முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியில வரல. ஆனா நான் ஏகே மூர்த்தி இவ்வளவு தண்ணியில போய் பரிசில் தருமபுரியிலேருந்து பரிசில் எடுத்து வரோம். 10 பரிசில் எடுத்து உங்களை காப்பாத்தினோம்.